தனுஷ் தயாரித்து நடித்து வெற்றிமாறன் இயக்கிய படம் தான் வடசென்னை. இந்த படமானது தமிழ் சினிமாவின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகவும் அமைந்துள்ளது. 2018 வெளியான இந்த படம் ஒரு சாதாரண கதை அல்ல. அது ஒரு நகரத்தின் அடுக்கடுக்கான சமூக அரசியல் பின்னணியை, அதன் மனிதர்களின் உணர்வுகளை, வாழ்க்கையின் சிக்கல்களை மிக நுட்பமாக சொல்லும் ஒரு கலை பயணமாகவும் இருந்தது. வடசென்னை என்பது ஒரு கதாபாத்திரத்தின் பயணத்தை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் அடையாளமாகவும் அதன் போராட்டங்களின் பிரதிபலிப்பாகவும் அமைந்தது. தனுஷ் நடித்த இந்த கதையில் ஒரு சாதாரண இளைஞனாக துவங்கி சூழ்நிலைகளால் மாற்றப்பட்டு ஒரு பெரிய அரசியல் சூழலுக்குள் இழுக்கப்படும் விதம் ரசிகர்களை ஆழமாக பாதித்தது. இந்த திரைப்படம் வெளியான பிறகு ரசிகர்களிடையே ஒரு வலிமையான எதிர்பார்ப்பு உருவானது. வடசென்னை 2 எப்பொழுது என்ற கேள்வியும் ரசிகர்களிடையே ஏற்பட்டு இருக்கிறது. இந்த கேள்வி தனுஷ், வெற்றிமாறன் மற்றும் படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் மக்கள் சந்திக்கும் போதெல்லாம் கேட்கப்படும் முதல் கேள்வியாகவே மாறியது. பத்திரிகையாளர்களும் கூட இந்த கேள்வியை தவிர்க்க முடியாமல் கேட்கிறார்கள். அந்த அளவிற்கு முதல் பாகம் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஒரு கதையை தொடர வேண்டும் என்ற ஆர்வம் ரசிகர்களிடையே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. வடசென்னை 2 என்பது ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, அது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கனவு, ஒரு தொடரும் தருணம். இந்த எதிர்பார்ப்புக்கு பதிலளிக்க மதுரையில் நடைபெற்ற இட்லி கடை படத்தின் ப்ரீ ரிலீஸ் விழாவில் தனுஷ் ஒரு முக்கிய தகவலை பகிர்ந்துள்ளார். இந்த எதிர்பார்ப்புக்கு பதிலளிக்க மதுரையில் நடைபெற்ற இட்லி கடை படத்தின் ப்ரீ ரிலீஸ் விழாவில் தனுஷ் ஒரு முக்கிய தகவலை பகிர்ந்துள்ளார். அந்த விழாவில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு அவர் வடசென்னை 2 குறித்த தகவலை நேரடியாக கூறியுள்ளார். தனுஷ் கூறியது, வடசென்னை 2 படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு துவங்கும். 2027 ஆண்டு திரையரங்குகளில் படம் வெளியாகும். இந்த வார்த்தைகளை கேட்ட ரசிகர்கள் பெரும் உற்சாகத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஒரு காலத்தில் இருந்து காத்திருந்த ஒரு கனவு இப்பொழுது நிஜமாகும் தருணம் இது. இந்த அறிவிப்பு ரசிகர்களின் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. அவர்கள் காத்திருந்ததற்கு பதில் இப்பொழுது உறுதியாகிவிட்டது. வடசென்னை 2 குறித்த இந்த அறிவிப்பு தமிழ் சினிமா ரசிகர்களை மட்டுமல்ல, இந்திய சினிமா ரசிகர்களையும் மகிழ்ச்சியில் மூழ்க வைத்துள்ளது. வடசென்னை 2 என்பது ஒரு சாதாரண தொடர்ச்சி அல்ல, அது ஒரு சமூகத்தின் கதையை தொடரும் கலை பயணம். முதல் பாகத்தில் துவங்கிய கதாபாத்திரங்கள், அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் முடிவுகள், அவர்களின் எதிர்காலம், இவை அனைத்தும் 2ஆம் பாகத்தில் மேலும் விரிவாக சொல்லப்படும் என்பதற்கான நம்பிக்கை ரசிகர்களை ஆவலுடனும் காத்திருக்க வைக்கிறது. 2027 திரையரங்குகளில் அதனை காணும் தருணம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு திருவிழாவாகவே இருக்கும். அந்த நாளுக்காக இன்று முதல் காத்திருக்கிறார்கள். தனுஷ் ஒரு நடிகராக மட்டுமல்ல, ஒரு கலைஞனாகவும், ஒரு கதையாசிரியராகவும், ஒரு தயாரிப்பாளராகவும் தனது ரசிகர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தரமான படைப்புகளை வழங்கும் ஒரு நம்பிக்கையான பெயராகவும் இருக்கிறார். வடசென்னை 2 குறித்த அவரது அறிவிப்பு அந்த நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. வெற்றிமாறனின் இயக்கத்தில் சமூக அரசியல், மனித உணர்வுகள், வன்முறை, காதல், துரோகம், நம்பிக்கை, இவை அனைத்தும் கலந்த ஒரு அழகான கதை உருவாக்கும். இந்த படம் தமிழ் சினிமாவின் புதிய பரிமாணங்களை தொடும் ஒரு முயற்சி ஆகும். 2027 திரையரங்குகளில் அதனை காணும் தருணம் தமிழ் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாளாகவும் மாறும். இந்த அறிவிப்பின் மூலம் வடசென்னை 2 என்பது வெறும் ஒரு திரைப்படம் அல்ல, அது ஒரு சமூகத்தின் குரல், ஒரு நகரத்தின் உண்மை, ஒரு ரசிகர்களின் கனவு. அந்த கனவுக்கான பயணம் இப்போது துவங்கி உள்ளது. 2027 திரையரங்குகளில் அதனை காணும் தருணம் தமிழ் சினிமாவின் பெருமையை உலகிற்கு காட்டும் ஒரு முக்கியமான தருணமாகவும் இருக்கும். அந்த நாளுக்காக ரசிகர்கள் இன்று முதல் மனமாற காத்திருக்கிறார்கள் என்றே கூறலாம்.